ஆக்சுவலாக அவங்க வந்து உங்களுக்கு கடவுள் மாதிரி அவளுக்கு தாய், அம்மா தாய். பொதுவாக சில தொழிலை வந்து கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அது ரியல் எஸ்டேட்டு ஒன்று. ஏன்னா அது பொறுத்த வரைக்கும் கான்டாக்ட் தான் அதில் இருக்குது. ஏன்னா அந்த மேட்ரு வெளியே வந்துருச்சுன்னா யாருனாலும் பண்ணலாம். ஆமாம், கரெக்ட். ரைட்டா? ஆனால் அந்த தொழிலை வந்து யாரும் கசின்னு நினைக்க மாட்டாங்க. அப்படியே நினைத்தாலும் நம்ம வீட்டில் இருக்க மகனுக்கோ மகளுக்குதோ கடத்து நினைப்பாங்களே தவிர வெளில இருந்து வரவங்களுக்கு கடத்து நினைக்க மாட்டாங்க. நல்ல விஷயம். ஆக்சுவலாக நினைக்கிற மனசு பெரிய மனசு தான். உட்காருங்க. எந்த சூழலுமா நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருந்துச்சு? வீட்டுக்காருக்கு இறுதி செலவுக்காக வாங்கணும் சார். என்னாச்சுமா? அவருக்கு திடீர்னு சர்க்கரை சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சிஎம்சியில் ஒரு 15 நாள் வச்சிருந்தேன். அது இதாகாது, கிட்னிலாம் பைல் ஆயிடுச்சு மாதிரின்ட்டு இறந்துட்டார். ஹாஸ்பிட்டலே இறந்துட்டார். காசுக்கு என்ன பண்ண? அப்போ தான் பொண்ணுக்கு ஒரு பெரிய பொண்ணு கல்யாணம் 6 மாதம் ஆச்சு. சின்ன பொண்ணு படிச்சுன்னு இருக்குது. அதனால் என்னால் என்ன பண்ணுறதே தெரியல. எனக்கு யாரும் எல்லாம் இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க யாரும் எனக்கு உதவல நேரத்துக்கு. இந்த அம்மா வந்து அந்த நேரத்துக்கு எனக்கு ஒரு இவங்க யார் உங்களுக்கு? எனக்கு சும்மா ஒரு கோயிலுக்கு போனதான் அந்த இடத்துல பேசி பழக்கமானவங்க தான். எங்க கோயிலுக்கு போனப்ப பேசி பழக்கமானவங்களா? வெட்டுவானம் கோயில் ஒன்று இருக்குது. ஆடி மாதம்னா திருவாழம். அந்த கோயிலில் போயிட்டு இது மாதிரி உட்காந்து இருக்கும்போது தான் பழக்கம் 2 பேருக்கும். நீ எந்த ஊர், நான் எந்த ஊர். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு போறா சுற்றி வந்து உட்காந்துக்கும் போது 2 பேருக்கு பழக்கம். அவங்களும் உட்காந்து நானும் உட்காந்து அது மாதிரி பேசினே இருக்கும்போது பழக்கம். அந்த பழக்கத்தில் ஒடியாந்து இவங்க என்ன பண்ணாங்க, இது மாதிரி இறந்துட்டு போய் வந்தாங்க. வந்து இது மாதிரி நான் உதவுறேன், நீ ஏன் கஷ்டப்படுற? அந்த நேரத்துக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க எனக்கு. இரிசடங்கு பண்ணுறது கூட பணம் இல்லாமல் இருந்தது. ஆமாம் சார். நல்லா போய்ச்சிரு. அவர் நல்லா பால் வியாபாரம் நல்லா பேர் எடுத்தவர். ஆனால் அவருக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்து அவர் எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. எப்போ நடந்துச்சு இது? 2001 சார். அப்போ உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்பட்டுச்சாமா? அப்போ 1 லட்ச ரூபாய் தேவைப்பட்டது. ஆஸ்பத்திரியோட செலவெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். 15 நாள் அப்போ உங்களுடைய கணவருடைய மருத்துவ செலவு, இறுதி சடங்கு எல்லாம் பார்த்துக்கிது. ஆமாம் கொடுத்தாங்க. அதில் கொஞ்சம் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு திருப்பி எனக்கு சாப்பாட்டுக்கே வெய் கிடையாது. அதனால் என்ன பண்ணாங்க இவங்க, சரி நான் மாட்டுக்கு கூட ஒரு 50,000 தரேன். அந்த மாதிரி 50,000 கொடுத்தாங்க. அதில் 2 மாடு பிடிச்சா இன்றைக்கி 10 மாடாக இருக்குது. இந்த வியாபாரம் பண்ணி அந்த அம்மாவுக்கு அந்த கடனை கொஞ்சமாக கொடுத்துக்கிறேன். டெய்லியும் அந்த அதனால நான் எவ்வளோ மின்னுக்கும் சார் அந்த மாட்டால். இப்போ கொடுத்துட்டீங்களா? அந்த கடனை இப்போ கொடுத்துட்டேன். அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டேன். நானும் நல்லா இருக்கேன். உங்களுக்கு எத்தனை வருஷமா இவர் அந்த அம்மா பழக்கம்? 2001 முன்னே தான் சார் தெரியும். 2001 அவங்க கணவர் அப்பதானே? அதுக்கு முன்னே தான் சார். சரி, 1 வருஷம் தான் சார் பழக்கம். 1 வருஷம் தான் பழக்கம். ஓகே. கோயில வரும்போது பழக்கம். கோவில் வந்து பழக்கம். அங்கே வீட்டுக்காரர் சார், அவர் பேர் முருகேசன் சார். அவர் வந்து கண் தானம் பண்ணிட்டு இருந்தார் சார், எழுதி வச்சிருந்தார் சார். அவரே கண் தானம் பண்ணி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது நம்ம எப்படி சார் செய்யாது இருக்க முடியும்? கண் தானம் தர்மம், தான தர்மம். அந்த கடவுளுக்கே நம்ம செய்கிறது சேவையாக இருக்கட்டும். அவங்க கண் கலங்கி நின்றுட்டாங்க சார், மனம் உடஞ்சி நின்றுட்டாங்க சார். என்ன பண்ணுறது? பிள்ளையும் கிடையாது சார், கொல்லி போனோம், பிள்ளை கிடையாது. எல்லா செலவும் நான் பார்த்துக்கணும் சார். ஆனால் 1 வருஷம் பழக்கத்தில் 1 லட்ச ரூபாய் நீங்கள் கொடுத்து சார் ஆண்டவனுக்கு. அந்த 1 லட்சம் நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்களா? என்ன பணம் அது? என் கையில் ஒரு 50,000 இருந்துச்சு சார். மிச்சம் உங்களை மாதிரி ஆள்களை கேட்டேன் சார். உடனே 11 மணி ராத்திரிக்கு எடுத்து கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் இப்படியே இருக்காதே, நீ சோர்ந்து போவாதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 50,000 கொடுத்து மாடு பூச்சி கொடுத்தேன் சார்.